25 கோடி மணி நேரம் ஒரு டிராவல் பண்ணனா மட்டும்தான் ஏர்கிராஃப்ட்ல ஒரு டெத் வருது. ஒரு வருஷத்துக்கு உலக அளவுல 12 லட்சம் பேர் இறக்குறாங்க ஆக்சிடென்ட்ல. இதுல வந்து நடந்து போறவங்க 2.25 லட்சம் இறந்துடுறாங்க. நடந்து போறவங்க. அதே மாதிரி மோட்டார் சைக்கிள்ல 2.5 லட்சம் இறக்குறாங்க. சைக்கிள்ல போறவங்க 71,000 பேர் இறந்திருக்காங்க. இந்த சின்ன பசங்க இந்த பைக்கு இந்த ஸ்கேட் போர்ட் எல்லாம் வச்சுட்டு போடுறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு விளையாட்டு டிராவல் இருக்கு பாத்தீங்களா, அதுல 30,000 பேர் இறந்திருக்காங்க. கார்ல 3,60,000. ஆக மொத்தம் 12 லட்சம். ஒரு நாளைக்கு 3,000 சில்லற பேர் ஒரு நாளைக்கு. ஒரு மணி நேரத்துல இந்த ஆக்சிடென்ட்ல என்ன மனிதர்கள் இறக்குறாங்களோ அதுதான் ஏவியேஷன்ல ஒரு வருஷத்துல ஆவரேஜ். அதுவும் சமயத்துல இருக்கிறது இல்ல. ஒரு சில வருஷத்துல ஒரு ஆக்சிடென்ட் கூட வரது கிடையாது. நான் சொல்றது இந்த 10 வருஷம் ஆவரேஜ் எடுத்து சொல்றேன். சோ இந்த ஆவரேஜ் வச்சதுனால மட்டும் நான் சொல்லல ஏவியேஷன் ஏர் சேஃப்டின்னு. இன்னொரு ஆவரேஜ் கூட சொல்றேன். அதாவது 25 கோடி மணி நேரம் 25 கோடி மணி நேரம் ஒரு டிராவல் பண்ணனா மட்டும்தான் ஏர்கிராஃப்ட்ல ஒரு டெத் வருது. 25 கோடி அப்படின்னா நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ரயில் நினைச்சிட்டு இருக்கோம், ரயில் தான் த மோஸ்ட் சேஃபஸ்ட் ஜேர்னி. அதுவே 50 வந்துருது அந்த அவ்வளோ நேர பயணத்துல. ஆட்டோமொபைல் கார்ல வந்து 1,200 வந்திருக்கு, பைக்ல 12,500. 12 பைக்ல நம்ம எல்லாம் போயிட்டு நம்ம சேஃப்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம். அது வந்து 1,500 மடங்கு ரிஸ்கியர் தேன் பிளேன்.